சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்ற இந்த தாரக மந்திரத்தினால் இன்று நடைபெறும் சோபிகா என்டர்பிரைசஸ் கரூர் அவர்களும் கமலா நடராஜன் அறக்கட்டளையும் இணைந்து நடத்திய தையல் பயிற்சி வகுப்புகள் கடந்த 6 மாத காலமாக நடைபெற்று வந்தது. அதில் நீங்கள் எல்லோரும் பயிற்சி பெற்று இன்று சான்றிதழ் வழங்கும் நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள ஸ்டேட் பேங்க், SBI லைஃப் இன்சூரன்ஸ் மீனா மேம் அவர்களுக்கும் மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த நிகழ்விற்கு அவர்களை சிறப்பு விருந்தினராக இன்று அவர்களாக வருகை புரிந்து சிறப்பித்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனா மேம் சொன்னாங்க, நீங்கள் ஆனந்தா வித்யாலயா பள்ளியை பற்றி, அவர்கள் குழந்தை படித்ததை பற்றி எல்லாமே சொன்னாங்க. நானும் அந்த பள்ளியை ஒரு சேவை மனப்பான்மையுடன் நன்றாக நடத்தி வந்தோம். என்றுமே நல்லதுக்கு காலமே இருக்காது. ஏனென்றால் நான் அந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி வரும் பொழுது நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பள்ளியை நடத்தி கொண்டிருந்தேன். ஆனால் இந்த அரசு துறை அதிகாரிகள் அவர்களுக்கு இந்த நல்லது செஞ்சாலே அது அவங்களுக்கு துருத்தும், மனதை உறுத்தும். ஏனென்றால் நான் அந்த பள்ளியை நடத்தும் பொழுது ESI தொழிலாளர் நல காப்பீட்டு இதுன்னு ஒன்று இருக்குது. அதில் ஸ்கூலை வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அப்போது என்னுடைய பள்ளியில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை 60. அந்த 60க்கு நான் அரசுப்படி ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்றால் 3 பேர் தான். ஆனாலும் நான் 7 பேர் நியமித்து அந்த பள்ளியை நடத்தி வந்தேன். ஆனால் அன்று ஆய்வு செய்த அந்த அதிகாரி என்னுடைய அந்த லெக்சரை பார்த்துட்டு, நீங்கள் ESIக்கு வரம்புக்குள் வருவீர்கள் என சொல்லி என்னிடம் லஞ்சம் கேட்டதால் நான் அதை கொடுக்க மறுத்தேன். நான் எப்பயுமே நியாயப்படி சரியான முறையில் தான் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்கு எதற்கு நான் லஞ்சம் கொடுக்க வேண்டும்? அப்படி நான் கூட ஆசிரியர்கள் இருந்தால் நான் தருவதற்கு தயாராக இருக்கலாம். ஆனால் மாணவர் எண்ணிக்கை 60 தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆனாலும் அதை அவர் பொருட்படுத்தாமல் அவர் அந்த பழைய ரெக்கார்டை வச்சு எனது பள்ளிக்கு அபராதம் விதித்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டார். அதை நான் தொடர்ந்து அவங்க வருஷம் அதாவது நல்ல அதிகாரிகள் வரும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, பார்த்துட்டு நம்மளுடைய நிலைமையை பார்த்துட்டு சரி இவ்வளோதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த பணம் வாங்கும், லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் அதை ஒரு குற்றமாக கொண்டு இப்பொழுது இந்த வருடம் எனக்கு 6 லட்சம் ரூபாய் கட்டணும்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். நான் பள்ளியை நடத்துவதே அவ்வளவு கஷ்டத்தில் நடத்திக்கிட்டு இருக்கல. என்னுடைய பணத்தை கூட நான் கொடுத்துருவேன். 6 லட்சம் திட்டமாக நாம் அரசுக்கு செலுத்த வேண்டுமா? அந்த 6 லட்சத்தை கட்டி அதை என்னுடைய ஆசிரியர்களுக்கு அவர்கள் கொடுத்தா கூட நான் மன நிம்மதியோடு அந்த பணத்தை கட்டிடுவேன். ஆனால் அந்த பணம் எதுக்கு போகுதுன்னா அவதாரம் தான். அது அரசுக்கு தான் போய் சேரும். அப்போ நம்ம இன்னும் வருஷம் நடத்தினா இதே மாதிரி பெனால்ட்டி போடுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இந்த வருஷம் அந்த பள்ளியை நான் மூடிவிட்டேன். ஏனென்றால் நல்லது செய்வர்களுக்கு நம்ம காசை எவ்வளோ நாள் கொடுக்கலாம். ஆனால் அவதாரத்துடன் அந்த பணம் யாருக்குமே அது பயன்படாது. அரசுக்கு போய் அவங்களுக்கு தான் அது பயன்படும். அது நமக்கு தேவையில்லை என்ற அந்த எண்ணத்தில் தான் அந்த பள்ளியவே மூடணும். அது மூடின பிறகுதான் எல்லோருடைய இப்போ மேடம் சொன்ன மாதிரி எல்லோரும் இந்த பள்ளியை மூடிவிட்டீர்கள், உங்கள் பள்ளி மாதிரி என் பள்ளியில் படித்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் இன்று வரை என்னை தொடர்பு கொண்டு அடுத்த வருடமாவது நீங்கள் பள்ளியை கண்டிப்பாக ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் அது இறைவனுடைய கையில் தான் இருக்குது. இறைவன் நினைத்திருந்தால் கூட இந்த பள்ளியை நடத்துவதற்கு
ஏதாவது ஒரு உதவி செய்திருக்கலாம். ஆனால் அதை மூட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இறைவனும் எனக்கு உதவாததனால் அந்த பள்ளியை மூடியாச்சு. அதே போலதான் இந்த அறக்கட்டளையும். இந்த அறக்கட்டளையை நான் நிறைவேறியதே இந்த சேவை பணி செய்வதற்காகத்தான் அறக்கட்டளை நடத்தி வரும் பொழுது அந்த பள்ளி கிடைத்தது. அதையும் சிறப்பாக தான் நடத்திட்டு வந்தோம். இப்போ இந்த தையல் பயிற்சி அதே மாதிரி தான். நல்ல மனிதர்கள் உள்ளவர்கள் நமக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். இந்த கரூரில் உள்ள அந்த சோவியா என்டர்பிரைஸினுடைய முதலாளி எனக்கு யாருன்னு தெரியாது. அவர் என்னுடைய அறக்கட்டளையை இந்த வெப்சைட் இருக்கும், அதில் பார்க்குறாங்க. இந்த அறக்கட்டளை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அவருடைய சிஎஸ்ஆர் ஃபண்டுனா அவருடைய தொழிலில் அவர் அடித்த லாபத்தில் ஒரு 2% சேவை பணிகளுக்கு ஒதுக்கலாம். அந்த வகையில் அவர் கோடிக்கணக்கில் லாபம் அடைகிறனால நமக்கு அந்த சேவையில் நமக்கு ஒதுக்கி கொடுத்து இந்த தையல் பயிற்சி வகுப்புகளை அவங்க தான் நடத்துறதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர்களும் நம்முடன் இணைந்து பணியாற்றுவதனால்தான் இந்த பயிற்சியை சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மேடம் சொன்னாங்க, அந்த எஸ்பிஐயில் அதாவது எஸ்பிஐயில் சேருங்க அப்படின்ட்டு. அது 100க்கு 100 உண்மைதான். ஏனென்றால் மேடம் ஆசிரியராக இருக்கும்போது எங்கள் பள்ளியிலேயும் ஆசிரியராக இருந்தாங்க. ஆசிரியராக இருந்துட்டு ட்ரைனிங்கில் இருந்துட்டு வெளியே போய் அவங்க ஆசிரியர் பணிக்கு போவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அவர்கள் இந்த எஸ்பிஐயில் எடுத்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் சேரலாம்ல. நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு பொறுமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நம்ம எங்கள் பள்ளியில் இருக்கிற இந்த முனீஸ்வரி மேடமையும் என்னுடைய மகள் அவங்களும் அப்போ தான் படித்து முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் அதில் சேர சொன்னேன். முனீஸ் மிஸ் ரொம்ப யோசிச்சாங்க. நான் உங்கள்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வேலை பார்க்கையில் எப்படி அவங்க மீட்டிங் கூப்பிடுவாங்க, நான் போகணும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மனசு இருந்தால் எந்த வேலையும் செய்யலாம். இது உங்களுக்கு சைடில் தான் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஈவினிங் டயத்தில். ஆனால் மீட்டிங் போகல நான் அனுமதி கொடுத்துறேன், நீங்கள் எப்போ போனாலும் சரி மீட்டிங் போகிறது மட்டும் அட்டன் பண்ணுங்க. இன்றைக்கி அவங்க 2 இதையும் பண்ணி என்கிட்ட வேலையும் பார்த்து அந்த எஸ்பிஐலையும் ஜாயின் பண்ணி இன்றைக்கி அவர் ஒரு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி தான் நீங்களும். அதாவது நமக்கு சந்தர்ப்பம் வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட எஸ்பிஐயில் மேடம் சொன்ன மாதிரி எதுக்கும் இன்சூரன்ஸ் போடுறோம். நம்ம உயிருக்கு நம்மளை இன்சூரன்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதை நீங்கள் பண்ணுங்கள். அதேபோல் இந்த பயிற்சி நீங்கள் எல்லாருமே என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த அளவுக்கு எல்லாருமே பயிற்சியை பற்றுறீங்க. அதற்கப்புறம் அதுக்கு என்ன அடுத்த நிலைமைக்கு என்ன போகணுங்கிறத அதை நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தணும். இப்போ என்னுடைய இடத்துலையே நான் இத்தனை 6 மாதங்கள் நடத்துனதில் ஒரு குறைஞ்சது 200-800 பேர் படிச்சிருப்பாங்க, இந்த பயிற்சியை முடிச்சிருப்பாங்க. அப்போ எங்களுக்கு நாங்கள் பள்ளியில் மூடினோட நம்ம ஏதாவது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நானும் ஒரு 2-3 கம்பெனிகளில் பேசி நைட்டி பாவாடை இந்த பை தைக்கிறவங்ககிட்ட பேசி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தைக்க கொடுக்குறோம், நீங்கள் ஒரு பீஸுக்கு இவ்வளவுன்னு கொடுத்துருங்க, தைக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் கொடுக்குறோம். நானும் 4-5 கம்பெனியில் பேசிட்டு எல்லாத்துட்டையும் சொல்லல, ஒருத்தர் கூட நான் அதை தச்சு நாங்கள் சம்பாதிக்கிறங்கிற எண்ணமே அவங்ககிட்ட வரல. நான் 3 கம்பெனியில் பை வாங்கி வச்சுருந்தேன், நைட்டி வாங்கியாச்சு, பாவாடை வாங்கியாச்சு. ஒரு வாரத்துக்கு ஒரு 3 பேர் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் போயிட்டாங்க. அப்போ நான் நினச்ச அந்த இது நிறைவேறல. அந்த கம்பெனிக்காரங்களும் நம்மகிட்ட கொடுத்துட்டு ரொம்ப நாள் ஆனோன்னா அதை திருப்பி கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பயின்ற அதான் இப்போ நீங்கள் எல்லாருமே மிஷினுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்குறோம். எல்லாரும் என்ன செஞ்சுறாங்கன்னா, மிஷினை வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க அதில் பயன்படுறாங்கன்னா 100க்கு 90% பேருக்கு
அதில் வந்து யாருமே பயன்படுத்தலை. அதை தான் நாங்கள் சர்வேயில் அதை நிறைய கண்டிருக்கோம். அதே மாதிரி தான் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் கவர்மெண்ட்லேருந்து நல்ல மோட்டர் மிஷினே கொடுக்குறாங்க. ஆனால் அதை வாங்கி அப்படியே தான் வீட்டில் இருக்க ஒழிய அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இந்த கட்டுறதை எல்லோருக்கும் நீங்கள் கட்டுறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள். நம்மளுடைய பணியில் 100% ஒரு 10% சேவை பணிக்காக நீங்கள் இதை பயன்படுத்துங்க. சேவை பணினா நான் என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் செய்கிற சேவை இதில் தொழிலில் கஷ்டப்படுறவங்க உங்களுக்கு தெரியும். எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படுறோம். ஒரு வீட்டிலேயே யூனிஃபார்ம் தைக்கிற குழந்தைகளுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்போ அதை நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு ஃப்ரீயாக தைச்சி கொடுங்க. ஒன்றுக்கு செஞ்சாலே போதும். அது வந்து வாழ்க்கையில் நமக்கு பல முன்னேற்றங்களை தரும். இறைவன் நம் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த இவ்வளவு பணிகள் செய்கிறேன்னா இறைவன் அதாவது இறைவன் வந்து யாருக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க. நல்லா மனசில் கொடுங்க. பணம் கொடுக்க வேண்டிய நபர்களை நமக்கு அறிமுகம் செய்வோம். அவர்களை வைத்து நம்ம பயன்படுத்தி கொண்டு நாம் முன்னேற வேண்டும். அவ்வளோதான். இறைவன்கிட்ட நம்ம பணம் கேட்டாலும் அவர் காசாக நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார். மனிதர்கள் மூலமாக தான் உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.